வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு போன்ற இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணத் தொகையை அண்மையில் ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் அறிவித்திருந்தார். ஜனாதிபதி அறிவித்தும் கூட இன்று வரைக்கும் அந்த அரசால் வழங்கப்படுகின்ற அந்த நிவாரண உதவிகளை மக்கள் பெற்றுக்கொள்வதில் இன்னும் தெளிவின்மையாக இருக்கின்றார்கள். மிகவும் இலகுவான வழியினூடாக நீங்கள் அந்த உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். நீங்களும் இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த வீடியோவின் கீழ் நாங்கள் ஒரு முதலாவது கமெண்ட் பகுதியில் ஒரு இணைப்பை வழங்கி இருக்கின்றோம். அந்த இணைப்பை கிளிக் செய்யுங்கள். அதற்கு பிறகு வருகின்ற ஒரு விண்ணப்ப படிவம் இருக்கும். அந்த விண்ணப்ப படிவத்தை தமிழ் மொழியிலும் இருக்கும், ஆங்கிலத்திலும் இருக்கும். அதை நீங்கள் நிரப்பி அதன் பிறகு உங்களுடைய கையொப்பத்துடன் உங்களுடைய பிரதேசத்திற்கு பொறுப்பான, உங்களுடைய கிராமத்தின் பிரிவுக்கு பொறுப்பான கிராம சேவகரிடம் ஒப்படையுங்கள். பின்பு பிரதேச செயலகத்திற்கு உட்பட்டு கிராம சேவகர் தலைமையில் சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள், அனர்த்த நிவாரண சேவைகள் அதிகாரி, அதே போன்று சமூக வலுவூட்டல் அதிகாரி, பொருளாதார மேம்பாட்டு அதிகாரி என பிரதேச செயலகத்திற்குள் கடமை புரியும் ஒரு குழுவினர் நீங்கள் பாதிக்கப்பட்டவர் தானா, உங்களுடைய பாதிப்பு எவ்வாறு இருக்கிறது என்பதனை உங்களுடைய இடத்திற்கே வந்து பரிசீலித்ததற்கு பின்பு அதனை உறுதிப்படுத்தி உங்களுடைய பிரதேசத்திற்கு பொறுப்பான பிரதேச செயலாளரிடம் ஒப்படைப்பார்கள். பின்பு பிரதேச செயலாளர் அதனை உறுதிப்படுத்தி மாவட்ட செயலகத்திற்கு ஒப்படைத்ததன் பின்பு உங்களுக்கான நிவாரணங்கள், உங்களுக்கான இழப்பீட்டு தொகை, உங்களுக்கான இழப்பீட்டு திட்டங்கள் மாவட்ட செயலகத்தினூடாக உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் அந்த அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கான இழப்பீடுகளை பெற்றுக் கொள்வதற்கான இலகுவான வழி. எனவே இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் முதலாவது கமெண்ட் பகுதியில் வரக்கூடிய அந்த லிங்க் கிளிக் செய்து அதில் வருகின்ற அந்த இணைப்பை டவுன்லோட் செய்து நீங்கள் பூரணப்படுத்தி உங்களுடைய கிராம சேவகரிடம் ஒப்படையுங்கள். அதனை கிராம சேவகரிடம் ஒப்படைக்கும் போது அந்த விண்ணப்ப படிவத்தை சரியாக தெளிவாக பூரணப்படுத்தி ஒப்படைத்தால் உங்களுக்கு இலகுவாக அந்த உதவி திட்டங்களை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே நேரம் இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் நிச்சயமாக ஷேர் பண்ணிக் கொள்ளுங்கள். இந்த விவரங்கள் தெரியாதவர்கள், இந்த இணைப்பை பெற முடியாதவர்கள் அந்த இணைப்பை பெற்று அவர்களும் அந்த உதவி தொகையை பெறுவதற்கு இலகுவாக இருக்கும். எனவே ஒரு நல்லுள்ளம் கொண்டவராக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக் கொள்ளுங்கள்.